நம்மிலே சில பேர் வியாழக்கிழமைகளிலே மௌனம் இருப்பார்கள். ஏன் வியாழக்கிழமைகளிலே மௌனம்? மௌனமாக இருந்து பழகினால் மனசாட்சியின் மெல்லிய குரலை நம்மால் கேட்க முடியும் என்று சொல்வார்கள். மௌனம் என்பது ஞான வரம்பு என்று அவ்வை பாட்டி சொல்லுவதாக சொல்லுவார்கள். சிவாலயங்களிலே கல்லாள மரத்தின் கீழ் தட்சிணாமூர்த்தி சீடர்களோடு தெற்கு நோக்கி விற்றிருப்பார். தட்சிணாமூர்த்தி பேசக்கூடிய மொழி என்ன தெரியுமா? மௌன மொழி. அவர் பேசுவது கிடையாது. சைகை மூலம் உலகத்திற்கு பெரும் தத்துவத்தை சொல்லுகிறார் என்கிறார்கள் பெரியோர்கள். அதனால்தான் மௌனசாமி என்று தட்சிணாமூர்த்திக்கு ஒரு பெயர் இருக்கிறது என்பார்கள். மௌனமாக இருப்பது வழிபாட்டு வகைகளில ஒன்று என்கிறார்கள். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை தியானித்து மௌன விரதம் மேற்கொள்வது இதனால்தான். பெரும்பாலான துறவிகள் வியாழக்கிழமைகளில பேசுவது கிடையாது. மௌனத்துல 3 வகை இருக்கிறது. உடல் மௌனம், வாக்கு மௌனம், மன மௌனம். உடலை சிறிதும் அசைக்காமல் கட்டை போல் இருப்பது உடல் மௌனம். பத்மாசனத்தில் அமர்ந்து சின்முத்திரை காட்டி தியானத்தில் ஆழ்ந்திருப்பார்கள், அது உடல் மௌனம். வாக்கு மௌனம் என்பது பேசாமல் அமைதி காப்பது. மனதாலும் மௌனமாக இருப்பதே மன மௌனம். இந்த மௌனங்களை கடைபிடிப்பவர்கள் ஞான நிலை எய்துவதோடு கடவுளோடு பேசி உறவாடக்கூடிய சக்தியையும் பெறுகிறார்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய தமிழமதத்தில் திருமூலர் அருளிய திருமந்திரம், கண்டிடும் சக்கரம் வெள்ளி பொன் செம்பு இடை கொண்டிடும் முன்னே குறித்த வினைகளை வென்றிடும் மண்டலம் வெற்றி தருவிக்கும் நின்றிடும் சக்கரம் நினைக்கும் அளவே. சாதகர் கண்டு அறிந்த நவாக்கிரி சக்கரத்தை சாதகத்தின் மூலம் வெள்ளி போன்ற தூய்மையுடனும் பொன் போன்ற பிரகாசத்தோடும் செம்பு போன்ற உறுதியுடனும் மனதிற்குள்ளே உள்வாங்கி வைக்கும் போது சாதகரின் இந்த பிறவிக்கு முன் பிறவியிலிருந்தே தொடர்ந்து வரும் அனைத்து வினைகளையும் இந்த சக்கரத்தின் சக்தி மண்டலமானது வென்று அழித்துவிடும். 5 புலன்களையும் வெற்றி பெறுவதற்கும் வழி கொடுக்கும். இந்த நவாக்கிரி சக்கரமானது எந்த அளவுக்கு சாதகர் தியானிக்கின்றாரோ அந்த அளவுக்கு நிலை பெற்று நிற்கும்.